நேற்றைய அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் 2 பேர் பேசியது விவாத பொருளானது. ஒன்று விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மற்றொருவர் நடிகர் விஜய். பிறப்பாலே இங்கே முதலமைச்சர்கள் ஆவது அப்படின்றது தவறு, கருத்தியலால் ஒருவர் முதல்வராக வேண்டும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசினார். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் பேசுனது 200 அப்படின்றதெல்லாம் கனவு, உங்களுடைய மெகா கூட்டணி கனவெல்லாம் மைனஸ் ஆகிவிடும் அப்படின்னெல்லாம் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் பேசினார். திருமாவளவன் அவர்கள் கூட்டணி நிர்பந்தத்தாலே இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை, அவருடைய மனது இங்கே தான் இருக்கிறது அப்படின்லாம் விஜய் பேசிய சூழலில் நேற்று இரவிலிருந்து விசிக தரப்பிலிருந்தே அதற்கான எதிர்கருத்துக்கள், ஆதவ் அர்ஜுனாவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அப்படிலாம் வந்திருக்கக்கூடிய சூழலில் இப்போது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த கேள்விகளுக்கு விடையளித்திருக்கிறார். யாரும் இங்கே பிறப்பால முதலமைச்சர் ஆவதில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் ஒரு முதல்வராக முடியும், அந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா அப்படின்னு நேற்றைய விழாவில் பேசப்பட்ட பேச்சுக்கு விமர்சனம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இருக்கிறார். கோட்டீஸ்வரன், துணை முதலமைச்சருடைய இந்த காட்டமான பதில் எப்படி பார்க்குறீங்க? எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து கொடுக்குறாரு. இப்போ இதனால கூட்டி கழிச்சு பார்த்தா இதனால லாபம் விஜய்க்கு தான். விஜய் என்ன விரும்புறாருன்னா, ஒரு பேசு பொருள் ஆகணும், ஒரு தலைப்பு செய்தி ஆகணும், ஒரு சில கேள்விகள் மக்கள் மனசுல இருக்கிற கேள்விகளோ இல்ல அதுல அரசியல் ரீதியா நியாயங்கள் இருக்குமே ஆனால் அதை கேள்வி கேட்டு அதை ஒரு அரசியல் பெருசாக்கணும்னு பாக்குறாரு. கிட்டத்தட்ட அந்த அஜெண்டாவை அவர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்க இப்ப சினிமா செய்திகள்லாம் பாக்குறது இல்ல, சிறப்பால யாரும் முதல்வர் ஆவறது இல்லை அப்படின்றது ஒரு துணை முதல்வர் ரியாக்ட் பண்றாங்க. ஒட்டுமொத்த திமுகவுமே இப்ப ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விஜய் இதை தான் விரும்பினாரு. திமுக தன்னை எதிர்க்கணும், அவரு திமுகவை எதிர்க்கணும். அப்ப திமுகக்கு மாற்று நான் அப்படின்ற அந்த களத்துல வரணும் அப்படின்ற அந்த அரசியல் புரிதலோட தான் இது விஜய் செய்யறாரு. விஜய்க்கு இது ஒரு பிளஸ். அதே நேரத்தில் நேற்றே அமைச்சர்கள்லாம் சிலர் விமர்சிக்க தொடங்கி விட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். விஜய் விவகாரம் இதிலெல்லாம் திமுக முன்பிருந்த நிலையை விட இப்போ காட்டமான நிலைக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இது இன்னும் இந்த மோதல் விரிவடையுமா? அதாவது கண்டிப்பா இது தேர்தல் நேரத்துல இந்த மோதல் இன்னும் பெரிய பிரச்சனையாவே மாறும். அதாவது அரசியல் களம் என்பது சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. இப்ப விஜய் ஒரு 20-30 நாளா அந்த மாநாடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா இருந்தது. ஒரு ட்விட்டர் போடுறது, ஒரு மெசேஜ் அனுப்புறது, வீட்டுக்கு அதாவது வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்கள பொதுவா அவங்க இருக்கிற இடத்துல போயிட்டு தான் நிவாரணம் கொடுப்பாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தாரு. இதெல்லாம் கூட திமுக இருந்தவங்க பெருசா விமர்சனம் பண்ணல. ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா திமுக விமர்சனம் பண்றாரு. முதல்ல ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் நண்பரு, அவர் ஒரு நல்ல நடிகர், நாங்க சேர்ந்து படம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்த திமுகவோட அப்ரோச் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அதற்கு காரணம் விஜய் வலி சண்டை வலிக்கிறார். விஜய் ஏன் வலி சண்டை வலிக்கிறாரு அப்படின்னா, இது அரசியல்ல ஆரம்பிச்சாச்சு. அதாவது ஆளுங்கட்சி எதிர்த்தாதான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற இந்த அடிப்படை இருக்கு இல்லைங்களா, அதை நோக்கி விஜய் பயணம் பண்றாரு. இதுல என்ன விஜய் ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றாருன்னா, மத்தியில இருக்கிற பிஜேபி பற்றியோ இல்ல பிரதமர் மோடியை பற்றி விமர்சனம் பண்ணுவது கிடையாது. லைட்டா அங்க பேசிட்டு அதிகமான விமர்சனத்தை மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுக மீது அவர் வைக்கிறார். அதே நேரத்துல அதிமுக வச்சு பேசுறது. அப்ப விஜய் விஜய் என்ன கருத்து என்ன, கொள்கை என்ன அப்படின்றது கேட்கறது ஒரு சைடு இருந்தாலும், இந்த யதார்த்தமான பேச்சு இருக்கு இல்லைங்களா, நீங்க இப்ப வேங்கை வயலுக்கு விஜய் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. உண்மையிலே பார்க்க போனா அரசாங்கம் எதுவும் செய்யல. அப்ப இந்த கேள்விகள் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியா கேட்க அது திமுகவை இன்னும் கோபப்படுத்தும். திமுக கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதை பண்ணாங்க, அவாய்டு பண்ணாங்க. விஜய் பேசிட்டு போட்டு நம்ம அவங்கள பேசி பெரிய ஆள் ஆக்க வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. பட் விஜய் அந்த நிலைப்பாடுல அவங்க இல்லாம அரசியல் நான் உங்களை பத்தி விமர்சனம் பண்றேன், அது பேசு பொருளாவும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும்ன்ற அந்த கட்டாயத்துக்கு விஜய் இப்போ இது ஆளுங்கிற ஆட்சியாளர்களை தள்ளுறாரு. இதுல இப்ப விஜய் திமுக எதிர்க்கிறார், அதிமுகவும் திமுக எதிர்க்கிறது, பாஜகவும் திமுக எதிர்க்கிறது. திமுக எதிர்ப்பு பல திசைகள்ல பிரியுது. அது கண்டிப்பா இப்போ விஜய் தனியா தான் களத்துல நிற்க போறாருன்னா, விஜய் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு, அதாவது எதிர்கட்சி தலைவராவோ இல்ல ஒரு அமைச்சராவோ இல்ல முதலமைச்சரோ ஆகணும்னா அவருக்கு தேவை குறைந்தபட்சம் ஒரு 130-140 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்கா, அதற்கு கெப்பாசிட்டி இருக்கானா? கிடையாது. இங்க நம்ம ஊர்ல பிரசிடென்ட் தேர்தல் கிடையாது, ஜனாதிபதி தேர்தல் கிடையாது. இது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒருத்தர் முதலமைச்சரா ஆக்க முடியும். ஒருவேளை விஜய் 2026 நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களத்துல இறங்குறேன்னா கண்டிப்பா விஜய்க்கு தோல்விதான் கிடைக்கும். அதுக்கு பதிலா விஜய் நேற்று பேசினாரு பாருங்க, கூட்டணி கணக்குகள்லாம் உடையும், மைனஸ் ஆகும் அப்படின்னா என்ன பொருள்னா அவர் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் அமைக்க போறாரு. ஒருவேளை அந்த கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய பார்ட்டி, மேபி அதிமுகவோட விஜய் சேர்றாங்க இல்ல வேற எதனா பெரிய கட்சிகளோட அவர் இணைஞ்சு ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைக்கிறாருன்னா அப்பதான் திமுக சிக்கல். அது வரலும் திமுகவுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பாஜக, அதிமுக, விஜய் எல்லாம் தனித்தனி நிற்காங்கன்னா திமுக திருப்பி ஆட்சிக்கு வர்றது ரொம்ப சுலபமா ஆயிடும். அவங்க பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்ல,
இந்த ரேஷன் கார்டுகளுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க. அதை இன்னும் எவ்வளவு பேர் விடுபட்டு இருக்காங்களோ அதை கொடுத்து விட்டு மக்கள் பணத்துல காசு திருப்பி கொடுத்து ஒரு சந்தோஷத்தை வர வச்சாங்கன்னா எந்த ஒரு ஆட்சியா இருந்தாலும் திருப்பி வரும். பட் அந்த பாதையில அவங்க கரெக்டா போற மாதிரி இன்னும் தெரியல. அது ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை தான் வந்து விஜய் வந்து கோடிட்டு காட்டுறாரு. திமுக அமைச்சர்களே கூட களத்துக்கு வராமல்லாம் பேசுறாங்க, விமர்சிக்கிறாங்க அப்படின்னு விஜய் மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்போ அந்த விமர்சனங்கள் எப்படி பார்க்கணும்? அந்த விமர்சனம் நியாயமான விமர்சனம். களத்துக்கு வராம வந்து ட்வீட் போடுறது, இவரே சொல்றாரு அது வந்து சம்பிரதாய அரசியல் நடக்குது, போட்டோ ஷூட் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப போட்டோ ஷூட்ன்ற ஒரு சைடு அதை பார்த்தாலும் அதுல என்னன்னா, இப்ப போற அமைச்சரோ இல்ல உதயநிதி அவர்களோ ஒரு இடத்துக்கு சும்மா வெறுங்கையோட போக முடியாது. அங்க போகும்போது குறைந்தபட்சம் ஒரு பிரெட் பாக்கெட்ல இருந்து, ஒரு துணிமணில இருந்து, ஒரு பெட்ஷீட்ல இருந்து, ஒரு கொசுவத்தில இருந்து இவ்வளவு விஷயம் கிடைக்குது. அப்ப ஒரு அரசியல் ஆளுமை எந்த கட்சியா இருக்குமே ஆனால், இல்ல ஒரு நடிகரே ஒரு இடத்துல போயிட்டு மக்களை சந்திக்கிறாங்கன்னு மக்கள் ஒரு சில கோரிக்கைகள் வைப்பாங்க. அதுல ஒரு சிலது இவங்களால பண்ண முடியுதுன்னா அதனுடைய பயனாளி வந்து மக்கள் தான். அது போட்டோ ஷூட் நடக்குதா, அது போட்டோ ஷூட் நடக்கலன்றது தாண்டி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்கள போய் பாக்குறதுன்றது அது அரசியல் நாகரிகம், அது ஒரு மனிதாபிமானம் இருக்கு. அது வந்து விஜய் வந்து போதிய அளவுக்கு பண்ணலன்னா, ஆமா பண்ணல. திராவிட கட்சிகள் அளவுக்கு இன்னும் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. அதாவது இன்னொன்னு அவங்க எல்லாம் வந்து அரசியல் நடத்துறாங்க. இப்ப இவர் கை காசு போட்டு தான் பண்ணணும். இந்த நொடி வரலாம் அதை சரியா அவங்க அளவுக்கு பண்ணல. இவர் வீட்டிலேயே இருந்து பண்ணையூர்லயே இருந்து அரசியல் பண்றாரு, விஜயோட கட்சி தலைமையில இருந்தே அரசியல் பண்றாரு அப்படின்ற அந்த விமர்சனம் என்பது நியாயமான விமர்சனம். அது வந்து ஒரு குற்றச்சாட்டாவே அவங்க வைக்கிறாங்க. களத்துல அப்படிதான் இருக்கு. ஓகே, நன்றி திரு கொடிஷன். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.